தமிழ் தாய் வாழ்த்து சர்ச்சை இவ்வளவு விசாரிச்சு அப்போ என்ன சொல்றீங்க? கவர்னர் ஆஃபீஸில் சொன்னாங்க இது மாதிரி சர்க்குலர் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ என்ன மாதிரி ஆளாக இருந்தால் என்ன தருவா சொல்லுவான், போடு தமிழ் தாய் வாழ்த்தை ஃபர்ஸ்ட்டு, என்ன ஆகுது பார்த்துக்கலாம். என்ன பண்ண போறீங்க? தமிழ் தாய் வாழ்த்து ஆமாம் ஃபர்ஸ்ட்டு போட்டேன், நான் ஆட்சி கலைக்க போறீங்களா? இதுக்கு கலைக்க முடியாது. இதுக்கு எனக்கு சட்டம் தெரியும், எதுக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு சட்டம் தெரியும். என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? எடுத்தா ஏதோ பெரிய அரசியல் பிரச்சனை மாதிரி தலையை போட்டு பிச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த தைரியம். நான் யாரு? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. நான் தமிழில் போய் ஓட்டு கேட்டதுனால எனக்கு ஓட்டு கிடைச்சிது. எனக்கும் வாக்காளர்களுக்கும் இருக்கிற பாலம் என்ன, உறவு என்ன? தமிழ். அப்போ தமிழ் தான் முதல்ல பாடம். இங்கே தமிழ் பாடலைன்னா யார் எதிர்க்கிறான் நான் பார்க்குறேன். என் பேர் ஜோசப் விஜய். கோர்ட்டில் போட்டு சுப்ரீம் கோர்ட் போய் அப்போ ஜனாதிபதி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு, என் ஆட்சி காலத்தில் தமிழ் தாய் வாழ் தான் வரும். அவன் ஜியோ சொன்னா, என் குறுக்கில் சொன்னா எடுத்துட்டு வா, நீ போட்டா உன் ஜியோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டா, தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டா ஏன் ஜியோ, கவர்மெண்ட் ஜியோ. வா, ரெண்டு ஜியோவும் சேலஞ்சு பண்ணுவோம். ஆர்டிகல் 226 கான்ஸ்டியூஷனில் எடுத்துன்னு வா, சுயமோட்டோ எடுக்கணும் கோர்ட்டு. உனக்கு பவர்ஸ் இருக்கா, எனக்கு பவர்ஸ் இருக்கிறா, வரட்டும். சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். Let there be a clear cut order from the Honorable High Court or Supreme Court. Again we will contest that before the President of India. சட்டம் இருக்குங்க. சட்டம் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. போதை ஒடுப்புக்கு தனியாக கையெழுத்தெல்லாம் போட வேணாம். காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு, நான் நினைக்கல இந்த மாதிரி நான் இந்த பதவியில் உட்காருவேன், என்ன உட்கார வச்சுட்டாங்க. அவங்க நம்புறாங்க நான் நல்ல ஆட்சி கொடுப்பேன், எனக்கு வேற வழியே கிடையாது, நான் நல்ல ஆட்சி தான் கொடுத்து ஆகணும். நல்ல ஆட்சி கொடுக்கும்போது இந்த போதை கீதை இருந்ததுன்னா யார் எங்கே சஸ்பெண்ட் ஆவீங்க, யார் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மீட்டிங் போயிட்டு வரலாம். என்ன நடக்கும்? விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முழு காரணமே அதிமுகவும் சரி திமுகவும் சரி விஜய் அவர்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல அரசியல்ல. அது யதார்த்தமான உண்மை. நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கரூர்ல விஜய் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடாதது அரசியல் தவறு, இதற்கு திமுக வருத்தப்படுன்ற நான் என்னோட பதிவு போட்டேன். நான் எப்படி அந்த கேஸ்ல இன்னைக்கு முதல்வராக இருக்கிற விஜய் அவர்கள் என்னை பொறுத்தவரையிலும் ஒன் ஆஃப் தி குற்றவாளி. ஸ்டாண்டு மாறாது. தாவேக்கா அமமுக கிட்ட நடந்தது அநாகரிகம். அது ரொம்ப அரசியலில் விஜய் அவர்களுக்கு அது ஒரு கருப்பு புள்ளி ஆரம்பிச்சா ஆச்சாச்சு. ஏன்னா இவர் மாற்றுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதில் டிடிவி தினகரன் அமமுக தலைவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நியாயமான கேள்வி. எப்பா என் கட்சிக்கு தலைமை நான், என் எம்எல்ஏ கிட்ட உனக்கு என்ன உறவு வேண்டி கிடையாது. அவன் குக்கரில் நின்னா கேட்டால் குக்கருக்கு மேலே விசிலுக்குது, இப்படிலாம் போகுது. உங்களுக்கு இன்னொன்று அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வீடியோ வெளியிடுறீங்க. அமமுக எம்எல்ஏ வீடியோ கை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? பாஜகவோட இருக்கிறவங்க கூட நாங்கள் பழக மாட்டோம், ஒண்ட மாட்டோம், உறவு வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களே. பாமக கூடயுமே பேசினாங்க அப்படின்னு ஒரு பேச்சு. என்ன சொல்றேன்னா, இந்த பில்டப் எல்லாம் கொடுக்காம வெளிப்படையா கேளுங்க, தப்பு இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ பாஜக ஓகே பிரச்சனை, பாஜகவுக்கு எழுதாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமமுக வெளிப்படையா கேளுங்க, தைரியமா நாகரிகமா வெளிப்படையா நடந்துக்கங்க. ஏன் கொல்லப்புறத்துல போயிட்டு பேசுறீங்க? அருவருப்பா இல்லையா? அதிமுக உடைய போகுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? அங்க உடையறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நீங்க நியாயப்படி தொண்டர்கள் உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் விரும்புறது ஒற்றுமை. அதை புரிஞ்சுக்காதனால தான் இவ்வளவு பிரச்சனை. இன்னமும் திருப்பி நீங்க அதையே வளர்த்துக்கிட்டு போறீங்க அப்படின்னா அந்த கட்சியோட நிலைமை என்னன்றது அந்த தொண்டர்களுக்கு தான் அது கஷ்டம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல கோடீஸ்வரன் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச அந்த தொடக்கத்திலயுமே ஒரு பெண்கள் பாதுகாப்போ அல்லது போதைப் பொருள் தடுப்போ இதை பத்தி அவ்வளவா பேசல. இந்த பரப்புரைய டைமிங்ல தான் கொஞ்சம் பேசினாரு. பேசினது மாதிரியே வந்த உடனே பெண்கள் பாதுகாப்பும் போதைப் பொருள் ஒழிப்பதுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? போதை ஒழிப்புக்கு தனியா கையெழுத்தெல்லாம் போட வேணாம். காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு, ஐயா நான் நினைக்கல இந்த மாதிரி நான் இந்த பதவியில் உட்காருவேன், என்ன உட்கார வச்சுட்டாங்க. அவங்க நம்புறாங்க நான் நல்ல ஆட்சி கொடுப்பேன், எனக்கு வேற வழியே கிடையாது, நான் நல்ல ஆட்சி தான் கொடுத்து ஆகணும். நல்ல ஆட்சி கொடுக்கும்போது இந்த போதை கீதை இருந்ததுன்னா யார் எங்கே சஸ்பெண்ட் ஆவீங்க, யார் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. இது என் ஸ்டைல். எனக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். உங்கள் லிமிட்டில் போதை கேஸை யார் அதிகமாக பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல பொசிஷன், நல்ல ரிவார்டு அந்த மாதிரி இருக்கும். யாரெல்லாம் வேலையை சரி செய்யாமல் இருக்கீங்களோ அவங்கள லஞ்ச லாவண்யத்துக்கு நீங்கள் வேலை போகிறீங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்குவேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மீட்டிங் போயிட்டு வரலாம். என்ன நடக்கும்?
மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும்ல. மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும். என் ஜூரிஸ்டிக்ஷனில் நான் அதிகமாக கேஸ் காட்டலைன்னா எனக்கு பிரச்சனை ஒன்று. சரி, என் ஜூரிஸ்டிக்ஷனில் கஞ்சாவே இல்லை, அப்போ நான் காட்ட வேண்டியது, அப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்கும். என் ஜூரிஸ்டிக்ஷனில் இல்லைன்றது அது மாதிரி ரிவ்யூ இருக்கும். உட்காந்து பொழுதுக்கும் இந்த பொதுவாக கவர்மெண்ட் மீட்டிங்ஸ் எப்படி இருக்கும்னா, போன உடனே எல்லாம் இந்த தவாலி ஃபஸ்ட்டு வருவாங்க, அப்புறம் அமைச்சர் வருவாங்க பின்னாடி பொறுமையாக, அப்புறம் ஆஃபீஸர்ஸு அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் மிச்சரு காரம்லாம் உட்காந்துருப்பாங்க. இந்த மிச்சரு காரம் காஃபி வைக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆகிடும். இவங்க வந்து உட்காரத்துக்கு காலை ஒரு 3/4 மணி நேரம் போயிடுச்சா, அதுக்கப்புறம் ஒருத்தர் இன்ட்ரொடக்ஷன் பண்ணி பேசுவார், அதில் ஒரு 20 நிமிஷம் போயிடும். அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்க எக்ஸைட்டிங்காக பண்ணாங்கன்னா மீட்டிங் தப்பிச்சுது, போராக பண்ணால் அது இந்த முதல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா, சார் ஈஸ் மிஸ்டர் பிரின்சிபல் செக்ரட்டரி, அதோ ஈஸ் மிஸ்டர் ஜாயிண்ட் செக்ரட்டரி, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, கம் டு த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி காட்சி வச்சுருக்கோம். அது வந்து யதார்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு சில ரிவ்யூ மீட்டிங்ஸ்லாம் பண்ணும்போது எஸ்ட்டு இன்னொன்று அவருமே நேரம் ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து இப்போ இன்னைக்கு அவர் காலையில் பார்க்கும்போது இஸ் லுக்கிங் ஸோ டயர்ட், ஏன்னா இஸ் நாட் யூஸ் டு திஸ். என்னப்பா 4 வாட்டி எதுக்குப்பா கிண்டி ராஜ்பவனுக்கு நாம் போனோம், மனசுக்குள்ள தோணி இருக்கும். 118 இல்லைன்னா 4 வாட்டி இல்லைப்பா 40 வாட்டி போக வேண்டியது இருக்கும். அது அரசியல். ஆமா, இதுக்கு முன்னாடி சீட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே சரி, பாவம் 6 மணிக்கு மேல வெளியில வரமாட்டாரு, அல்லது ரொம்ப இடத்துல பிரச்சாரத்தை எல்லாத்தையுமே தடை பண்ணி போட்டுட்டு கேன்சல் பண்ணி விட்டுட்டு இப்பயே இருந்தாரு. மினிமம் அவர் சொன்ன பிரச்சார கூட்டத்துல ஒரு பாதி கூட போக கிடையாது. இப்ப இப்படி பாதி இல்ல, கால்வாசி கூட போகலாம், இப்படி கூட போக கிடையாது. ஆனா இப்பன்னு பார்க்கும் போது பாவம் அடிக்கடி ஆளுநரை பார்க்க போறது, ஆளுநர் அவரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அனுப்பி விடுறதும், இவ்வளவு ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்போ ஒரு பதவி ஏற்றிருக்கிறது கிடையாதுங்க. புரியுதுங்களா? இது பாக்கியம், மக்களுக்கு சேவை செய்யற விஷயம். அது புரிஞ்சு அதை உணர்ந்தீங்கன்னா நீங்க பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா அது பெரிய உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இருக்காது. உண்மை சொல்ல போனா அதுதான். அது வந்து ஒரு முள் கிரீடம். அது வந்து சிலுவையை தூக்கின்னு போறது. முதலமைச்சர் பதவின்றது 2 விஷயம். சேவை செய்யணும் அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு அப்படி எடுத்துட்டு போயிடலாம், சந்தோஷம் போயிடும். அரசியல்வாதியா இருக்கிறது இருக்கு இல்லைங்களா, இட்ஸ் அ ஹாட் சீட். இது வந்து அப்படிலாம் உட்காந்து அப்படி எடுத்தா மாதிரிலாம். இன்னொன்று ஒரு புதுசு, நிறைய பேர் ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க, அவரும் ஏமாறுவாரு. இப்போ தமிழ் தாய் வாழ்த்து சர்ச்சை இவ்வளோ விசாரிச்சு, அப்போ என்ன சொல்றீங்க, கவர்னர் ஆஃபீஸில் சொன்னாங்க இது மாதிரி சர்க்குலர் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ என்ன மாதிரி ஆளாக இருந்தால் என்ன தருவா சொல்லுவான், போடு தமிழ் தாய் வாழ்த்தை ஃபஸ்ட்டு, என்ன ஆகுது பார்த்துக்கலாம், என்ன ஆகுது பார்த்துக்கலாம். என்ன பண்ண போறீங்க, தமிழ் தாய் வாழ்த்தாம ஃபஸ்ட்டு போட்டேன், நான் ஆட்சி கலைக்க போறீங்களா? இதுக்கு கலைக்க முடியாது, இதுக்கு எனக்கு சட்டம் தெரியும், எதுக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு சட்டம் தெரியும். என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? எடுத்தா அதிகாரி இவர் போட்டாரு தப்பா, நடவடிக்கை சஸ்பென்ஷன் மெமோ வரலும் போகலாம் மேக்சிமம், அவ்வளோதானே? ஏன் ஆச்சு தானே, சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் ஜாலியாரு, நான் பார்த்துக்கிறேன். சார் ஆடியோ வீடியோவில் தப்பாக ப்ளே பண்ணிட்டாப்புல, அது பிரைவேட்டுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தது, PWD போட்டாப்புல, முடிஞ்சு போச்சா? ஏதோ பெரிய அரசியல் பிரச்சனை மாதிரி தலையை போட்டு பிச்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த தைரியம், நான் யார், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ இன்னும் வந்து விஜய் அவர்கள் வந்து CM போஸ்டிங்க்கு வந்து இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டா ஆகலையோ அப்படின்னு டைம் ஆகுங்க, உடனே வர முடியாது. இப்போ இது தமிழ் தாய் வாழ்த்தை ஃபஸ்ட்டு போட்டுன்னா கண்டிப்பாக அங்கேருந்து வந்தே மாதிரம் போடலன்னு சார், இனிமேல் தமிழ் தாய் வாழ்த்து தான் பண்ணும். கோச்சிக்கினியா போய் கோர்ட்டில் கேஸ் போடு, தமிழக அரசு கோர்ட்டில் விளக்கம் கொடு, வா கோர்ட்டுக்குள்ளே போகலாம், கோர்ட்டு கேட்கட்டும். இந்த பாருங்க, மத்திய அரசு அவங்களுக்கு ஓணுன்ற மாதிரி ஹிந்தி பாட்டு போட்டுக்கிட்டாங்க, ரைட்டா? நாங்கள் தமிழ்நாடு அரசு அறிஞர் அண்ணா வழியில் வந்தோம். எனக்கு உள்ளபடியே ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷம், விஜயோட பேக்ரவுண்டில் அண்ணாவோட படம் இருக்கும். பெரியார், அஞ்சலி அம்மாள், இவங்க கொள்கை தலைவர்கள்லாம் இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல அண்ணாவோட படம் இருக்குது. அதற்கு உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா நான் அண்ணா மீது பாசம் கொண்டாடுறது புதுசு கிடையாது. என்னோட காணொலி பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா பல வருஷங்களாக நான் அண்ணாவோட தீவிர ரசிகன். ஏன்னா அண்ணா கிட்ட தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிற ஒரே ஒப்பற்ற தலைவர் ஒரு தமிழ்நாடு அரசியல் இருக்குன்னா இஸ் அ சாம்பியன், இஸ் அ லெஜெண்ட் இன் பாலிடிக்ஸ். அண்ணா அண்ணா ஒருத்தர் கெட்டிமா பிடிச்சிக்கினீங்கன்னா அவங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ அண்ணாவுக்கு தாண்டி இப்போ வரும். இப்போ அண்ணா வழியில் வந்து இது தமிழ்நாடுன்னு பேர் வச்சு தமிழ் தாய் வாழ்த்துக்கு தமிழுக்கு முதல் மரியாதை. நான் தமிழில் போய் ஓட்டு கேட்டதுனால எனக்கு ஓட்டு கிடச்சிது. எனக்கும் வாக்காளர்களுக்கும் இருக்கிற பாலம் என்ன, உறவு என்ன, தமிழ். அப்போ தமிழ் தான் முதல்ல பாடம். இங்கே தமிழ் பாடலைன்னா யார் எதிர்க்கிறான் நான் பார்க்குறேன். என் பேரு ஜோசப் விஜய், கோர்ட்ல போடு, சுப்ரீம் கோர்ட் போறியா, போத்து ஜனாதிபதி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு, என் ஆட்சி காலத்துல தமிழ் தாய் வாழ் தான் வரும். அவன் ஜியோ சொன்னா, இவன் குறுக்குல சொன்னா, எடுத்துட்டு வா, நீ போட்டா உன் ஜியோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டா, தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டா ஏன் ஜியோ, கவர்மெண்ட் ஜியோ, வா 2 ஜியோ சேலஞ்ச் பண்ணுவோம், வா ஆர்டிகல் 226 கான்ஸ்டியூஷன்ல எடுத்துன்னு வா,
சுயமோட்டோ எடுக்கணும் கோர்ட்டு. உனக்கு பவர்ஸ் இருக்கா, எனக்கு பவர்ஸ் இருக்கா, வரட்டும், சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லெட் தேர் பி a clear cut order from the honorable high court or supreme court. Again we will contest that before the president of India. சட்டம் இருக்குங்க. சட்டம் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இப்போ நான் எதனால் இப்படி இது பேச முடியுதுன்னா சட்டம் படித்திருக்கோம். பத்திரிகையாளராக நடைமுறையில் என்ன நடக்குது தெரியும். அரசியலில் அண்ணாவோட அந்த நெறிமுறைகள் என்ன பண்ணாங்க பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். இப்படி பண்ணால் பிரச்சனை இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணால் இப்போ விஜய் சாருக்கு என்ன பிரச்சனை, என்ன வந்துட போகுது? 118 இல்லைன்னா தான் ஆட்சியை கவுக்க முடியும். தமிழ் தாய் வாழ்த்து பாடினதுக்கெல்லாம் ஆட்சியை கவுக்க முடியாது. முடிஞ்சிச்சா? பிரச்சனை ஓவரா? இன்னொன்று ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லை கவர்னர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் ஜனகன இது வந்தே மாதரம் தான் ஃபர்ஸ்ட் வரணும். சாமி, அது கவர்னரோட நிகழ்ச்சியில் கவர்னர் வந்து இங்கே இன்வைட் பண்ணுறோம், வந்து பதவியேற்று வைங்கன்னு. இது நிகழ்ச்சி நிரல் PWD லோக் பவன் அல்ல. பாருங்க, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் யாருது? தமிழக அரசு. இந்த பில்லுலாம் யார் செட்டில் பண்ண போறா? இப்போ இதுக்கு மத்திய அரசா? கவர்னர் அழுகுமா? இங்கே ஆன கரண்ட் சார்ஜ், இங்கே பூ வச்சது, பூங்கொத்து குத்தது, விழாக்கு பட்ட இன்விடேஷன் போட்டது, இதெல்லாம் யார் செலவு? யார் விட்டு செலவு? தமிழ்நாடு அரசு, தமிழக மக்களோட வரி பணத்துல செலவு. புரியுங்களா? விஜய் சாரோட சொந்த பணம் கூட கிடையாது, தமிழ்நாடு மக்களோடது. தமிழ்நாடு மக்களுக்கு பண்றாங்கன்னும் போது மாநில அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. மாநில அரசு நிகழ்ச்சி பண்ணா மாநில அரசுக்கு தமிழ் தான், தாய் தமிழ் தான் முதல்ல. முடிஞ்சு போச்சு. நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ்னாலும் சரி, இல்ல ஷோமி தி பவர். இது இல்ல, பெரும்பாலும் இது வந்து பேசு பொருள் ஆனது வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆளுநர் பதவியில் ஸ்டாலின் போயிருந்தாங்க, அப்ப கூட யாரும் கேட்க கிடையாது. இப்ப மட்டும் வந்து கேக்குறாங்க. அப்ப விஜய் வந்து நீங்க டார்கெட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சில பேர். அதாவது புத்திசாலித்தனமா தப்பு நடந்து போச்சு, உங்களுக்கு அதை எதிர்த்து பண்றதுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கீரியம் இல்லை, இதுதான் யதார்த்தம். ரைட்டுங்களா? அது ராஜ்பவன், அது லோக் பவன். அங்க கவர்னர் அலுவலகத்துல போயிட்டு என்ன பாட்டு போறது நீங்க முடிவு பண்ண முடியும். ரைட்டா? நேரு ஸ்டேடியம் உங்களோட கட்டுப்பாட்டுல. நேரு ஸ்டேடியம் யாருது? மாநில அரசு கிட்ட இருக்கிறது. அது ராஜ்பவன் யாரோட கட்டுப்பாடு? பிரசிடென்டோட கட்டுப்பாடு. ராஜ்பவன் கவர்னர்லாம் பிரசிடென்ட் சப்ஜெக்ட், ஜனாதிபதி சப்ஜெக்ட். இது முதலமைச்சர் சப்ஜெக்ட். அப்ப முதலமைச்சர் சப்ஜெக்ட்ல இருக்கிறத நீங்க முடிவு எடுக்கலாம். ஜனாதிபதி கவர்னர் சப்ஜெக்ட்ல அவங்க முடிவு எடுப்பாங்க. அவங்க ஹிந்தியில தான் பேசுவாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சரி, இது இப்போ இங்க என்ன சிக்கல்னா, இது புரியுற மாதிரி எடுத்துட்டு போகும். அதுதான் அங்க பிரச்சனை. இப்போ வந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முழு காரணமே அதிமுகவும் சரி திமுகவும் சரி விஜய் அவர்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல அரசியல்ல. அதனாலதான் அவங்க 2 பேரும் உங்களை எந்த இடத்துல விமர்சனம் பண்ணாம ஒரு பொருட்டாவை மதிக்காதனாலதான் விஜய் வந்து இப்ப போஸ்டிங்லயே உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசி போகுது. அதை பத்தி உங்க உண்மைதான், அது யதார்த்தமான உண்மை. நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கரூர்ல வந்து விஜய் அவர்கள் மீது FIR போடாதது அரசியல் தவறு, இதற்கு வந்து திமுக வந்து வருத்தப்படுன்ற நான் என்னோட பதிவு போட்டேன். அதாவது விஜய் அவர்களை தொட்டா அவர் வளர்ந்து விடுவார், நாளைக்கு வந்து உதயநிதிக்கு அது சிக்கலாக போய்விடும், இருதுருவ அரசியல்ல வந்து அது சிக்கல்ன்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு உச்சக்கட்ட நடிகர், ஒரு கட்சி தலைவர் மீது ஒரு SP லெவல்லாம் வந்து FIR போட்டு, இட் இஸ் a political decision. யார் மேல கேஸ் போடுறது, என்ன பண்றது, ஏதுன்றது அந்த கிளியரன்ஸ் வந்து கிடைக்கல பொலிட்டிக்கலா. அதனால கரூர் போலீஸால அவங்க கடமையை செய்ய முடியும். நான் எப்படி அந்த கேஸ்ல வந்து இன்னைக்கு முதல்வராக இருக்கிற விஜய் அவர்கள் என்னை பொறுத்தவரையிலும் ஒன் ஆஃப் தி குற்றவாளி. ஸ்டாண்டு மாறாது. அன்னைக்கு நான் என்ன சொன்னேனே அதே தான். ஏன் அப்படின்னா, கூட்ட நெரிசல்ல இருக்கும்பொழுது உங்களுக்கு தார்மீக அடிப்படை இருக்கு, கூட்டு நடவடிக்கை நீங்க பார்த்துருக்கணும். இது மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டத்தில், இவ்வளோ இருக்கிற கூட்டத்தில் நான் பஸ் ஏற்றின்னு போனால் என்ன ஆகுன்றது அடிப்படை சிந்தனை, அடிப்படை அறிவு. அப்போ அதை நீங்கள் எங்கே தோச்சி காய போட்டு வச்சுருந்தீங்க? போனீங்க 42 பேர் செத்த உடனே உங்களுக்கு வசீகரம் இருக்கு, மார்க்கெட்டிங், பிராண்டிங், அழகாக திருப்பினீங்க, அரசியல் ஆதாயம் கிடைச்சது, அதெல்லாம் ஓகே, உங்களோட அரசியல் திறமை. நான் அதற்குள்ளே போகலை. பட் நான் ஒரு பத்திரிகையாளராக பார்த்தது ஃபவுல் இஸ் அ ஃபவுல். அம்பேர் வேலை அவ்வளோதான். ரொனால்டோவா இரு, மெஸ்ஸியா இரு, விசில் என் கையில் இருந்ததுன்னா நான் ரெஃபரினா ஃபவுல் ஸ்டாப். யாருக்கு எல்லோ கார்டு, யாருக்கு ரெட் கார்டு, அடுத்து பெனால்ட்டி கார்டு ரெடிக்கிறா எடுத்துக்கும். ஃபவுல்னா மேட்ச் ஸ்டாப் பண்ணும். அதுதான் பத்திரிகையாளர் வேலை. என்னோட வேலையை நான் பார்க்குறேன். அதில் வந்து விஜய் அவர்கள் பண்ணது தவறு. அதை விட அரசியல் ரீதியாக தவறு என்னன்னா, அங்கே பத்திரிகையாளரை சந்திக்காமலோ இல்லை அங்கே இருக்கிற மக்களை போய் பார்க்காம அரசியல் ரீதியாக செய்த தவறு. கலாச்சார ரீதியாக செய்த தவறு என்ன? இறந்தவர்களை நம்ம கூப்பிட்டு பார்த்தது கலாச்சார ரீதியான தவறு.
கலாச்சாரத்துல அந்த கரூர்ல வந்து இந்த வட்டம் எலெக்ஷன் வந்து கரூர் மக்கள் ரொம்ப அடி வாங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா அந்த எலெக்ஷன்லயே கரூர் மக்கள் தான் அதிகமான வாக்கை செலுத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு, அதை வெளிப்படுத்திருக்காங்க. இன்னொன்னு அது ஒண்டி ரீசன் கிடையாது. கரூர்ல செந்தில் பாலாஜி MR விஜயபாஸ்கரும் வேலை பார்த்தாங்க, அதுதான் முக்கிய காரணம். கரூர்ல தான் கிட்டத்தட்ட தாய்மாமன் சீரு சித்தப்பா சீரு எல்லாம் நடந்திருக்குது. அவ்வளவு காசு புழக்கப்பட்டது கரூர்ல தான். வாக்காளர்கள் அதிகமா காசு கொடுக்கப்பட்ட மாவட்டத்துல கரூர் டாப். அதுவும் தான் காரணம். வெறும் இல்ல கரூரை மட்டும் ஸ்பெசிபிக்கா அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சேலத்துல கூட தான் எடப்பாடியில அவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு போயிருக்கு. என்ன 1% 1/2% தானே வித்தியாசம் சேலத்துக்கும் கரூருக்கும். அப்ப சேலத்துல எதுவுமே நடக்கலையே எடப்பாடி தொகுதியில, ஏன் அதை பார்க்க மாட்டேன்றோம்? 98,000 ஓட்டுல அங்க அதிமுக பூசலர் ஜெயிச்சிருக்காரு. அதுவும் பார்க்கலாம்ல. நமக்கு கரூர் வந்து நமக்கு ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடந்திருக்க கூடாத ஒரு துச்சமான ஒன்று நடந்துச்சு. அதனால நம்ம வந்து கரூர்ல எது நடந்தாலும் நம்ம அதை அப்படி பார்க்கணும். மற்றபடி நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஒரு காரணமா இருக்கலாம் நீங்க சொல்றது, அதுவும் காரணம், அவ்வளவுதான். மற்றபடி பணப்பட்டுவாடா பிரச்சாரம் அதிகமா பண்ணப்பட்டது. இன்னொன்று அது வந்து கிராம பகுதி மாதிரியாது கரூர் வந்து உங்களுக்கு ஃபுல் நகரம்னு சொல்ல முடியாது. கரூர் மாவட்டத்தில் பொதுவாக கிராம பகுதி பேக்ரவுண்டில் இருக்கிறதுலே போலிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக, அந்த காரணங்களால் தான் கரூர் வந்து அதிகமான வாக்கு. இப்போ வந்து சட்டப்பேரவை இன்னைக்கு கூட்டிட்டு எல்லாருமே பதவி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து அதிமுக சார்பில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்திருக்காங்க. தனியா ஒரு கூட்டம் வந்திருக்கு. அதிமுகவே 2 கூட்டமா வந்திருக்கு. எடப்பாடி அவர்கள் பின்னாடி வந்தவங்க வந்து வின் பண்ணாத சில சீனியர்ஸ் எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. இந்த பக்கம் வின் பண்ண எம்எல்ஏஸ் எல்லாம் வந்திருக்காங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்போ அதிமுக உடைய போகுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அங்க உடையறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நீங்க நியாயப்படி தொண்டர்கள் உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. தொண்டர்களோட மனநிலை என்பது எப்பயுமே ஒரு இயக்கம் உடையறத அவங்க விரும்ப மாட்டாங்க. தொண்டர்களோட மனநிலை புரிந்து கொண்டு அந்தந்த கட்சி தலைவர்கள் நடந்துக்கணும். யார் பெரியாள் யார் சின்னாள்னு பார்க்கறது நேரம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அந்தந்த கட்சிக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு அது ஒன்றா இருந்ததுன்னா அதிமுக. இதுல வந்து என்னன்னா, அதிமுக தொண்டர்களை பற்றி தலைவர்கள் யோசிக்கவே மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் விரும்புறது வந்து ஒற்றுமை. அதை புரிஞ்சுக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இன்னமும் திருப்பி நீங்க அதையே வளர்த்துக்கிட்டு போறீங்க அப்படின்னா அந்த கட்சியோட நிலைமை என்னன்றது அந்த தொண்டர்களுக்கு தான் அது கஷ்டம். என்னை பொறுத்தவரையிலும் வந்து அவங்க வந்து மேபி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு குழு மாதிரி அமைச்சு இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்றத நடவடிக்கையா இல்லாம அதை பாசிட்டிவா பார்த்து ஒரு நகர்வுக்கு எடுத்து செஞ்சோம்னா அது அந்த கட்சிக்கு நல்லது. மற்றபடி இந்த விஷயத்துல இது மக்கள் சம்பந்தமான விஷயம் இல்லை, கட்சி சம்பந்தமான விஷயம். எப்படி பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். பட் அடிப்படையில் மக்களுக்கும் ஒரு வகையில் ஒரு கட்சியை வந்து ஒரு சொத்து தான். ஏன்னா இது வந்து அறிஞர் அண்ணாவால் திமுக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை, எம்ஜிஆர் அவர்களால் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை தான் அதிமுக. அதை வந்து அந்தந்த இன்னைக்கு இருக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறதுன்றதுல எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு கட்சி என்பது நிலைக்கணும், நீடிக்கணும், நல்ல கொள்கைகளை பேசி மக்களுக்கு நலன் செய்யணும். அதுதான் நோக்கமாக இருக்கு. நம்ம தவிர்த்து யார் பெரியாள் யார் சின்னாள்ன்றது வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியல. பிரச்சனை இல்லாம இருந்தா அது அதிமுகவுக்கு நல்லது. தொடர்ந்து அந்த CV சண்முகம் அவங்கள சார்ந்த ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் போய் தாவேக்காவை மீட் பண்றதும் அவங்க கூட்டத்துக்குள்ள போற மணிக்கு அங்க ஜாயின் பண்ண போற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? தாவேக்காக்கு நல்லது, அதிமுகவுக்கு கெட்டது. தாவேக்காக்கு என்ன எம்எல்ஏ கிடையாது, சப்போர்ட் கிடைக்குது. இது என்ன நோக்கத்துக்காக நீங்கள் போய் சப்போர்ட் கொடுக்குறீங்கன்றத பார்க்கணும். அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறதுக்கா இல்லை எதுக்குன்றது. பட் இதில் என்ன, நான் தாவேக்கா தரப்புலேருந்து வந்து ஒரு வெளிப்படையான தன்மையில் அழைப்பு வரல. தாவேக்கா வந்து வெளிப்படையாக உங்களை அழைக்கலை. வெளிப்படையாக அழைக்காமல் கூப்பிடாமல் இருந்தபோது கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு இருந்த அந்த தைரியம், அந்த அந்த கண்ணியம் இவ்வளோ பெரிய அதிமுகவுக்கு இல்லைன்றது உள்ளபடியே ஒரு வருத்தம் தான். விஜய் கேட்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கறது தான் இயல்பு. நீங்களாக போயிட்டு நாங்கள் கொடுக்குறோன்னு போனால் அதுக்கு மதிப்பும் இல்லை, மாண்பும் இல்லை. அது யார் கொடுக்குற ஐடியாவோ அந்த கட்சி அப்படி போகுது. அது அவங்களாச்சும் அந்த கட்சியாச்சு. இப்ப தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் வந்து அவ்வளவு சீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்கங்க பேசிக்கிட்டு லெட்டர் அனுப்பி போட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த வகையில வந்து கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, 2 கம்யூனிஸ்டுமே அவங்க இன்னொன்னு அந்த விஷயத்துல தாவேக்கா அமமுக கிட்ட நடந்தது அநாகரிகம். அது வந்து ரொம்ப அரசியல்ல வந்து விஜய் அவர்களுக்கு அது ஒரு கருப்பு புள்ளி ஆரம்பிச்சா ஆச்சாச்சு. ஏன்னா இவர் மாற்றுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதுல வந்து டிடிவி தினகரன் அமமுக தலைவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நியாயமான கேள்வி. எப்பா என் கட்சிக்கு தலைமை நான், என் எம்எல்ஏ கிட்ட உனக்கு என்ன உறவு வேண்டி கிடையாது. அவன் குக்கரில் நின்னான், கேட்டால் குக்கருக்கு மேலே விசிலுக்குது,
இப்படிலாம் போகுது. உங்களுக்கு இன்னொன்று அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வீடியோ வெளியிடுறீங்க. அமமுக எம்எல்ஏ வீடியோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, எப்படி வந்தது? அப்போ பேசியிருக்கீங்க, யாரோட அனுமதி இல்லாமல், கட்சி தலைவரோட அனுமதி இல்லாமல் பேசியிருக்கீங்க. அப்போ அது குதிரை பேர வியாபாரம் இல்லாமல் அங்கே என்ன நடந்தது? என்ன நீங்கள் வந்து என்ன நடக்குது? ஒரே ஒரு எம்எல்ஏ எடுத்துடலாம், அந்த கட்சி தாவல் தடை சட்டம் வராது, அப்படி ஒரு நினைப்பு இருந்ததுன்னா மக்கள், அதாவது புனிதமான கட்சி தாவேக்கால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எல்லாமே மாற்றம்னு பேசிக்கிறவங்க கிட்ட அந்த கேள்வியை நான் விடுறேன். டிடிவி தினகரன் கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா? எப்பா ஏன்பா என் பொருளை எடுக்கிற, எனக்கு தெரியாம ஏன்பா எடுக்கிற, இருட்டில் கையெழுத்து போடுற மாதிரி வருது, அது கையெழுத்து உண்மையா பொய்யா அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் அமமுகவோட எம்எல்ஏவோட வீடியோ நீங்க எதுக்கு ரிலீஸ் பண்றீங்க? உங்ககிட்ட எப்படி அந்த வீடியோ வந்துச்சு? அவரு உங்களை எதிர்த்து ஓட்டு கேட்டவர், நீங்க என்ன சொன்னீங்க? மதச்சார்பின்மை தான் எங்களோட கொள்கை, பாஜகவோட இருக்கிறவங்க கூட நாங்க பழக மாட்டோம், ஒண்ட மாட்டோம், உறவு வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களே. பாமக கூடயுமே பேசினாங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்றேன்னா, இந்த பில்டப் எல்லாம் கொடுக்காம வெளிப்படையா கேளுங்க, தப்பு இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ பாஜக ஓகே பிரச்சனை, பாஜகவுக்கு எழுதாதீங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அமமுக வெளிப்படையா கேளுங்க, தைரியமா நாகரிகமா வெளிப்படையா நடந்துக்கங்க. ஏன் கொல்லப்புறத்துல போயிட்டு பேசுறீங்க? அருவருப்பா இல்லையா? அதுதான் நம்ம சொல்றோம். இவங்க கூட சப்போர்ட் கேட்க கூடாதுன்னு இல்லைங்க. ஒரு அரசியல் இல்ல, ஒரு அரசு என்பது எல்லாரையும் அரவணைச்சு போறதுதான் அரசு. அதான் அறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்தாரு. எதிர்கட்சியினுடைய ரோல் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் அண்ணா வந்து அவரோட புஸ்தகத்துல நிறைய எழுதியிருப்பாரு, கட்டுரைகள் எழுதியிருப்பாரு. ஏன் அரசை விட எதிர்கட்சி நல்லது? ஒரு அரசு என்பது எதிர்கட்சி கிட்ட உதவி கேட்பதோ, இப்போ நாளைக்கு ஒரு நோய் தொற்று வருது, அந்த நேரத்துல 3 கட்சியும் ஒன்னா சேர்ந்து மக்கள் சேவை செஞ்சா நல்லதா, இல்ல ஒரு கட்சி செய்யும் போது மிச்சம் 2 கட்சி அதை குறை சொன்னா நல்லதா? இப்போ ஒரு பரந்த விரிந்த ஒரு மனப்பாங்கோட தான் இதெல்லாம் பார்க்கணும். அதிமுக கிட்ட போய் நீங்க லெட்டர் கேட்கறதுனால, சப்போர்ட் கேட்கறதுனால நீங்க ஒன்றும் குறைஞ்சிட போதில்ல. உண்மையிலே நீங்க குறைஞ்சிதான் வாங்கியிருக்கீங்க, 108 தான் வாங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது போய் கேட்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க, கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா போகலாம், உங்க மாண்பு ஒன்றும் குறைஞ்சிட போறதில்ல. இது இருட்டில் போய் பேசுறதுக்கும், ஆளை வச்சு பேசுறதுக்கும், சைலண்டா பேசுறதுக்கும் இது நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, கேட்டீங்களா? ஆமா கேட்டோம். கொடுக்கறதும் எதிர் அணியில உட்காரதும் அவங்களோட விருப்பம். சரி, அவங்க என்ன கேட்கறாங்க? அதுக்கு அமைச்சரவை கேட்கறாங்களா? இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க, முடிஞ்சு போச்சா? ஒன்ஸ் ஃபார் மேட்டரு. அதை விட்டு என்ன நடக்கிறது அதிமுகவில், இங்க என்ன நடக்கிறது, தாவேக்காக்கு பாய்வார்களா தாவுவார்களா, என்ன பாயறதுக்கு தாவறதுக்கு என்ன நடக்குதுங்க? சர்க்கஸ் ஆயுது. இந்த நேர்மையை, இந்த நியாயத்தை யாரு அடி எடுத்து வைக்கணும்? விஜய் அவர்கள். ஏன் வைக்க மாட்டேன்றீங்க? நான் அதான் கேட்கிறேன். வேணுமா வேணாமான்றதை நீங்க வாய் திறந்து சொல்லிடுங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா வரவங்க அப்போ சார் அப்போ இதே தான் நீங்கள் அரசியல்வாதியா மாறிட்டீங்கல்ல, எல்லாரும் மாதிரி தானே. நீங்க ஃபர்ஸ்ட் கையெழுத்து 200 யூனிட், நீங்க 100 யூனிட் ஆல்ரெடி அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தது. அப்போ 100 கூட 200 சேர்ந்தா எவ்வளோ வரணும்? ஃப்ரீ 300 வரணும். யாரு பார்த்தா பேங்க்குக்கார வேலை இது? பேங்க்ல சார் அது ஒன்றும் சார்ஜஸ்லாம் கிடையாது சார். சார் டிடிக்கு சார்ஜஸ் சார். அப்புறம் உங்களுக்கு செக் லீஃப் கொடுத்தோம் பாருங்க சார், அதுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் வரும் சார். அப்புறம் நீங்கள் இந்த மினிமம் டெபாசிட் மெயின்டைன் பண்ணுறதுல சார் சரியா, அதுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் வரும் சார். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அந்த வெப்சைட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ்லாம் அனுப்புவோம் சார், அதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அது எப்பனாச்சு தான் சார் வரும், அது ஒரு சார்ஜஸ் வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இதே வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்னா நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம், எடுக்கலாம். இது சின்ன அக்கௌண்ட் பாருங்கள், அதனால நீங்கள் வருஷத்துக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா தான் டெபாசிட் பண்ண முடியும், அதுக்கு மேலே போட முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் விட்ராயல் இருக்குல்ல சார், அது வந்து 5 வாட்டி தான் சார் ஏடிஎம்ல எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா தனியாக சார்ஜஸ் வரும் சார். இப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது சொல்கிறாங்க. ஏன் இந்த பேங்க்குக்காரங்க வேலை பார்க்குறீங்க? 200 யூனிட் சொன்னீங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு போங்க. 1800 கோடி 2000 கோடிக்கு கம்மி தான். அதெல்லாம் ஒரு அரசுக்கு செலவே கிடையாது. 6000 கோடி வரலாம் ஏக் தம்ல தைரியமா போகலாம். 20 ரூபா குவார்டருக்கு எத்தனா போதும்? எவ்வளோ? 20 ரூபா குவார்டருக்கு எத்தனா போதும், 6000 கோடி வந்துடும். அவ்வளோதான். இதை விட சுலபமாக யாரும் பேச முடியாது, சொல்லித்தர முடியாது. ஏற்றுனீங்கன்னா போதும். கோவப்படுவாங்க யாரு? குடிமக்கள். 20 ரூபா ஏற்றுட்டாப்புல விஜய். ஆமாம் ஏற்றினேன். யாருக்காக ஏற்றினேன்? கரண்ட் பில்லுக்காக ஏற்றினேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏப்பா நானே கஷ்டப்பட்டு குச்சி லிவர்லாம் போகிற மாதிரி இது என்கிட்ட ஏன்பா 20 ரூபா? அப்போ நீ குடிக்காதப்பா, குடிய குறைச்சிக்கப்பா, குஞ்சு போச்சா போட்டு அப்படி தலையை போட்டு பிச்சு, அதுதான் அனுபவம்ன்றது. தலையை போட்டு பிச்சுக்கிறது, என்ன பண்ணுறது தெரியாம சிக்கா ஆக்கிக்கிறது.
அம்மையார் ஜெயலலிதா கலைஞர்லாம் லெஃப்ட் கையில் டீல் பண்ணுவாங்க. எப்படி டீல் பண்ணுவாங்க? லெஃப்ட் கையில் 5 கை 5 நெருப்பு மாதிரி இருக்கும். அதுதானே எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஃப்ரெஷருக்கும் உள்ள வித்தியாசங்கள். அது என்னன்னா 77 67 அதாவதுங்க எம்ஜிஆர் மாதிரி நீங்க வரலாம், எம்ஜிஆர் ஆக முடியாது. அம்மையார் ஜெயலலிதா மாதிரி நீங்க பெண்கள் பாதுகாப்பு பேசலாம், ஆக முடியாது. அந்தந்த இடம் அவங்களுக்கு. எம்ஜிஆரையே தூக்கி சாப்பிட்டாருல சொல்றாங்க விஜய். அதெல்லாம் அந்த பேச்சு பேசினீங்கன்னா அப்புறம் எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் நடந்ததெல்லாம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டப்படும். எம்ஜிஆர் யார்கிட்ட போய் ஊடு போய் 2 சீட்டு கொடு 3 சீட்டு கொடுன்னு கேட்டதில்ல. எம்ஜிஆர் ஆட்சியில மாப்பிள்ள அவர் தான் போட்டுக்கிற சட்டம் எந்தன்னு யாரும் திமுககாரங்க சொல்ல. விஜய் என்ன சாதிச்சிருக்காரு, விஜய் என்ன சாதிச்சிருக்காரு முடிச்சிருங்க. அவர் எடுத்துட்டு போய் எம்ஜிஆரோட சேர்க்கிறது, அண்ணாவோட சேர்க்கிறது, இந்த வழியில யார் வேணா போகலாம், அவங்க வழியில அவங்க பாதையில போகலாம். அதெல்லாம் அதுதான் பில்டப் கொடுத்து மாட்டி விட்டுறாதீங்க. நான் தான் சொல்றேன், அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு ஆல்ரெடி நடிகர்ன்றதுனால இருக்கு, ஏத்தி விடாதீங்க. இப்போ நீங்க எல்லாம் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் இதெல்லாம் பண்ணி தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க, அதுவெல்லாம் சந்தோஷம். இதுக்கப்புறமா பில்டப் கொடுத்தீங்கன்னா இனிமேல்ட்டு நிறைய சிக்கல்கள் வரும், நடைமுறை சிக்கல்கள். அது சிக்கல்ல போயிடும். அதனால அதில் கவனம் தேவை. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.